வீதியின் கோரப்பிடியில் சிக்கி 13 வயது சிறுவனுக்கு நேர்ந்திருக்கும் சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. மாணவனுக்கு நேர்ந்த துயர சம்பவம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடலூர் மாவட்டம் வடலூரில் இயங்கி வரும் தனியார் பள்ளியில் அரங்கேறி இருக்கிறது இந்த கோரச் சம்பவம். பள்ளியின் விளையாட்டு திடலில் நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடிக் கொண்டிருந்த அப்பள்ளி மாணவனான 15 வயது சிறுவனுக்கு நேர்ந்திருக்கும் சோகம் கேட்போரின் மனதை பதைபதைக்க வைத்திருக்கிறது. 10ஆம் வகுப்பு மாணவனான கிஷோர் தனித்துவமாக வட்டை எறிதல் விளையாட்டில் ஆர்வம் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து அதற்காக தினமும் மாலை பள்ளியில் உள்ள விளையாட்டு திடலில் பயிற்சியும் பெற்று வந்திருக்கிறார். இவ்வாறு கடந்த 24ஆம் தேதி மாலை வழக்கம் போல் வட்டை எறிதல் பயிற்சியில் கிஷோர் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதுதான் அந்த கொடூரம் அரங்கேறியது. வட்டை எறிதல் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த கிஷோரின் தலையில் பறந்து வந்து நங்கூரமாய் இறங்கியிருக்கிறது ஈட்டி ஒன்று. ஆம், மாணவன் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த திடலின் அருகே ஈட்டி எறிதல் பயிற்சிக்கான திடலும் இருந்திருக்கிறது. அங்கிருந்து ஒரு மாணவன் எரிந்த ஈட்டிதான் கிஷோரின் தலையில் இறங்கி வெளிப்புறமாக வந்திருக்கிறது. இரத்த வெள்ளத்தில் நிலை குலைந்து விழுந்த மாணவனை புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை, கடலூர் அரசு மருத்துவமனை, இறுதியாக விழுப்புரம் அரசு மருத்துவமனை என பள்ளி நிர்வாகத்தினர் தூக்கிக் கொண்டு ஓடியிருக்கின்றனர். உள்ளிறங்கிய ஈட்டி தலையின் பெரும் பகுதியை சிதிலமடையச் செய்த நிலையில் கடைசியில் மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டு அம்மாணவன் மூளைச்சாவடைந்திருப்பது மனதை ரணமாக்கி கதிகலங்கச் செய்திருக்கிறது. ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டு கொடுத்துச்சு. கட்டப்பட்ட ரத்தம்லாம் பயங்கரமாக இருக்குது. பிள்ளை நேரம் பார்த்தா அவ்வளோதான் என்ன கொடுத்துக்குவான் என்ன அப்படின்னு நினைக்கிட்டு இருந்த பிள்ளை போய் இது இருக்குது. ரொம்ப இதாக இருக்குது எனக்கு. ஏன்னா எனக்கு இன்னொரு பொண்ணு இருக்குது. இந்த பையனோட அந்த பொண்ணு சேர்த்து நம்ம வெளில நல்லபடியாக அனுப்பி வைக்கலான்னு இருந்தேன். அதனால் இப்போ ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுது சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை இதுமாரி அந்த ஸ்கூலில் ஆராய்ஞ்சு எல்லாரும் இதெல்லாம் செய்யணும். எனக்காக ஏற்பட்ட இழப்புக்காக சொல்ல. சம்பவத்தன்று விளையாட்டு மைதானத்தில் உடற்கல்வி ஆசிரியர் இல்லை என சிறுவனின் தந்தை குற்றம் சுமத்தி இருக்கிறார். மேலும் பள்ளியின் மைதானமே ஈட்டி எறிதலுக்கு ஏற்றது இல்லை எனவும் உரிய பாதுகாப்பு ஏற்பாடு எதுவும் இல்லாமல் இம்மாதிரியான முன்னெடுப்புகளை எடுத்து இனி எந்த ஒரு மாணவரின் உயிரையும் பள்ளி நிர்வாகம் பறித்திட வேண்டாம் எனவும் அவர் மனமுடைந்து பேசியது சோகத்தை ஏற்படுத்தியது. அங்கே ஈட்டி பயிற்சி கொடுத்துருந்துருப்பாங்களாட்டு. போதுமான அங்கே இருக்க குழந்தைங்க விளையாடுறதுக்கே போதுமான இட வசதி எல்லா இடம் அந்த ஸ்கூலில் எப்படி நடத்துனாங்க. பிடி மாஸ்டரும் அங்கே இல்லைன்றாங்க. யாருமே இல்லை. அது இந்தமாரி எல்லா இதுவும் இருந்தாக்கால் வேணா இந்த ஸ்கூலுக்கு இதேமாரி இதெல்லாம் போர்ட்ஸ்லாம் நடத்துங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. நிச்சயம் தவறு நடந்திருக்கிறது. ஈட்டி எறிதலுக்கான பயிற்சி என்பது சாதாரண ஒன்று அல்ல. கணப்பொழுதில் கவனம் சிதறினாலும் பெரும் விபரீதம் ஏற்படும். இப்படிப்பட்ட நிலையில் மாணவன் ஒருவன் எரிந்த ஈட்டி சக மாணவனின் தலையில் இறங்கி இருக்கிறதென்றால் மாவட்ட கல்வி நிர்வாகம் இது குறித்து கடும் நடவடிக்கை எடுத்தே தீர வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.